இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. அரசியல் விமர்சகர் திரு கோலாகல சீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். ஹலோ சார், இணைப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம். வணக்கம் சார், முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்கவில தன்னை இணைத்துக் கொண்டார். முன்னாடி பேசின அதிமுக மூத்த தலைவர் செம்மலை கடுமையாக அதை விமர்சிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட தற்கொலைக்கு சமமானது, அவரோட அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த இணைவை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட பார்வை என்ன? முதல் விஷயம், செங்கோட்டையன் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க போகிறேன், அவர்களை அதிமுகவில் ஒருங்கிணைப்பேன் அப்படின்னு சொன்னார். இப்ப அவர் தாவேக்கால ஒருங்கிணைந்து இருக்கிறார். ஸோ வேற ஒரு கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் இனிமே அதிமுகவுக்கு துண்டு போட முடியாது. அதிமுக தொடர்பா எந்த கிளைமும் அவரால் வைக்க முடியாது. ஸோ அதிமுக தொடர்பான அவருடைய கிளைம் ஃபர்ஸ்ட் முடிவுக்கு வந்துருது. நீங்க இன்னொரு கட்சின்னு போனதுக்கு அப்புறம் இனிமே அதிமுக ஒரிஜினல் அதிமுக எது, அப்புறம் என்னோடதான் ஒரிஜினல் அதிமுகன்னு சொல்றது, இல்லாட்டி நான் அதிமுக அத்தனை பேரை கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னது, அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இது செங்கோட்டையனுக்கு ஒரு புதிய சகாப்தம், புதிய சாப்டர் அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்துல இன்னொன்னு இருக்கு, இதனால செங்கோட்டையனுக்கு என்ன லாபம், இதனால தாவேக்காவுக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் இது வரைக்கும் 9 டைம் எம்எல்ஏ, 9 முறை அவர் ரெட்டையிலையில் தான் நின்று ஜெயிச்சிருக்கு. இந்த ரெட்டையிலை இல்லாமல் அதுக்கு வெளியில நின்னால் அவர் என்ன ஆகும், அவர் எந்த அளவுக்கு வாக்குகள் வாங்குவார், அதெல்லாம் 2026 தேர்தலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இவருக்கு ஒரு லாங்கஸ்ட் அனுபவம் இருந்தாலும் கூட செங்கோட்டையன் ஒரு மாஸ் லீடர் கிடையாது, அதை யாரும் மறந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர் தாவேக்கா மாதிரியான ஒரு கட்சியில தன்னை இணைத்துக் கொள்ளாமல் இவர் தனியாக கோபிச்செட்டிப்பாளையத்துல எதிர்காலத்துல போட்டியிடுவது அப்படின்னா 5வது 6வது இடத்துக்கு வருவார். இப்ப நான் சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஆனா அது உண்மை. ஏன்னா கிரவுண்ட் ரியாலிட்டியில அவர் பெரிய மாஸ் லீடரும் கிடையாது, பெரிய செல்வாக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. தொடர்ந்து அங்க போட்டியிட்டு இருக்க, அவருக்கு டிக்கெட் கொடுக்கப்பட்டது, ரெட்டையிலை சின்னத்துல நின்னார், அவர் ஜெயிச்சார். இந்த தடவை அவர் கட்சியில இருந்து நீக்கப்பட்டப்போ அங்க இருந்து அதிமுக நிர்வாகிகள் அத்தனை பேரும் இனிப்பு வழங்கி மகிழ்ந்தனர் அப்படிங்கிற செய்தியை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால அவருக்கு இப்போ அடுத்தாப்புல தாவேக்கா சார்பில் அவர் போட்டியிடுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ தாவேக்காவுடைய வாக்குகள் அவருக்கு கிடைக்கும். ஏன்னா அவருக்குன்னு தனியா எந்த வாக்கும் இல்லை. ஸோ அந்த விதத்துல அவருக்கு லாபம். தாவேக்காவுக்கு என்ன லாபம் அப்படின்னா, செங்கோட்டையனால பெருசா அந்த கொங்கு மண்டலத்துல அவங்க கொடி கட்டிட போறது இல்லை. ஆனால் அதே நேரத்துல கொங்கு மண்டலத்துல இருக்க மிக முக்கியமான சமூகத்தின் பிரதிநிதி ஒருவர் எங்கள் வசம் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முடியும். அதாவது சோசியல் இன்ஜினியரிங்க்கு இது பயன்படும். இப்ப இன் ஃபியூச்சர் இதோட நான் இன்னொன்னு நினைக்கிறேன், என்னன்னா ஓபிஎஸ் தன்னுடைய அணியை ஒரு கட்சியாக மாற்றி அந்த கட்சியையும் தாவேக்கா கூட்டணிக்குள்ள கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்போ தாவேக்காவுக்கு ஒரு சோசியல் இன்ஜினியர்கள் ஒரு ஃபேஸ் ஒன்று கிடைக்கும். என்னன்னா, தென் தமிழகத்துல இருக்கிற முக்கியமான ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் எங்களோட இருக்கார், அவர் 3 முறை சிஎம்மா இருந்தவர். அதே போல ஒரு 9 டைம் எம்எல்ஏ, அது மேற்கு தமிழகத்துல ப்ராமினன்ட் கம்யூனிட்டிஸ், அவர் எங்கள்கிட்ட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சோசியல் இன்ஜினியரிங்க்கு பயன்படும், ஒரு பெர்செப்ஷனுக்கு பயன்படும். அந்த விதத்துல பாத்தீங்கன்னா தாவேக்காவுக்கு பெர்செப்ஷனுக்கு இது பயன்படும், செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் கூடுதல் வாக்குகளை வாங்குவதற்கு இது பயன்படும். இதை தாண்டி ரொம்ப பெரிய ஒரு தலைகீழ் மாற்றம்னு எதுவும் இதனால நடந்து விட போவதில்லை. இன்னொன்னு, செங்கோட்டையனை பொறுத்தவரை இதை விட்டால் வேற வாய்ப்பும் கிடையாது. அவருக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு தாவேக்கால சேரணும், இல்லாட்டி டிஎம்கே சைட்ல போகணும். ஆனா இத்தனை காலம் ஏடிஎம்கே எம்எல்ஏவே இருந்துட்டு திடீர்னு டிஎம்கே சைடு போனால் அப்படின்னா எடப்பாடி சொன்னார் இல்லையா, அவர் டிஎம்கே பி டீம்னு, அவர் சொன்னது சரின்னு ஆயிரும். அப்போ செங்கோட்டையனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரே ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தாவேக்கால இணையறது தான். அதைத்தான் இப்ப அவர் பண்ணியிருக்காரு. இதுல ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நன்றி சார், உங்களோட கருத்துக்களை இணைப்பில் தெரிவித்ததற்கு. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.